Next chapter 2 exercise 2.3 அதான் நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். அந்த எக்ஸசைஸ் 2.3க்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம அதில் என்ன எக்ஸசைஸ் 2.3ல இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் செய்கிறோம். ஸோ எக்ஸசைஸ் 2.3 செய்கிறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கலாம். கான்குரன்ஸ் மாடுலோ அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்க போகிறோம். கான்குரன்ஸ் மாடுலோங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் சேம் அதே தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான். இப்போ கான்குரன்ஸ் மாடுலோ அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம்ல. இப்போ நான் இங்கே ஒரு டிவைட் எக்ஸாம் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ 11 இருக்குது, அது 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 11 டிவைடட் பை 5. அப்போ 11 5ஆல் டிவைட் பண்ணி எத்தனை டைம்ஸ் பண்ணலாம்? 2 டைம்ஸ் பண்ணுவோம். 5 2 10, ரிமைண்டர் 1. இப்போ நமக்கு 11 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1 கிடைக்குது. இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிறதுக்கு என்ன செஞ்சால் போதும்? இந்த 11 கூட இந்த ரிமைண்டர் 1 மைனஸ் பண்ணிட்டா போதும். இது போன எக்ஸசைஸ்லேயும் இது மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதான் இங்கே செய்கிறோம். 11 கூட இந்த -1 நம்ம பண்ணிட்டோம்னா இது வந்து எக்ஸாக்டாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போது நமக்கு இது எக்ஸாக்டாக 5ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் போதும்? டிவைசர் மைனஸ் இந்த ரிமைண்டர் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா போதும் இல்லையா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா 5ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 11 - 1 இஸ் டிவைட்ஸ் 5. அது கண்டிப்பாக நம்ம 5ஆல் டிவைட் ஆகும். இது நம்ம இந்த கான்குரன்ஸ் மாடுலர் எப்படி எழுதுவோம்னா, 11 - 1 இருக்குல்ல, 11 கான்குரன்ட்னா இப்படி 3 லைன் வரணும், 3 ஈக்குவல் டு போடணும். ஓகே, அப்போ 11 ஈக்குவல் டு அதாவது கான்குரன்ட் 1. அந்த இந்த வேர்டை வந்துட்டு நமக்கு கான்குரன்ஸ் மாடுலரில் எழுதணும். 11 - 1 இருக்குல்ல, அதாவது டிவைசர் மைனஸ் ரிமைண்டர், அது எப்படி எழுதணும்? 11 கான்குரன்ட் 1. இந்த டிவைட்ஸ் 5 இருக்குல்ல, அது வந்துட்டு இன்ட்டு மாடுலஸ்க்கு தான் அந்த மாடுன்னு எழுதிக்கும். மோட் அந்த டிவைட் பண்ணுற 5. ஓகே, அதான் 11 கான்குரன்ட். அது 11ங்கிறது டிவைசர், இது வந்துட்டு -1ங்கிறது ரிமைண்டர் தானே, டிவைசர் -1 தான் இப்படி எழுதியிருக்கோம். 11 அந்த மைனஸுங்கிறது இருக்குல்ல, -1ங்கிறது தான் கான்குரன்ட். 11 கான்குரன்ட் 1 இன்ட்டு mod 5. mod 5னா இந்த 5ஆல் டிவைட் பண்ணுறோம்ல, அதான். இப்போ இதில் எதெல்லாம் வரும்? 11ங்கிறது டிவைடண்ட், இந்த 1ங்கிறது ரிமைண்டர், 5ங்கிறது டிவைசர் இல்லையா? அதே இந்த கான்குரன்ஸ் மாடுலர் லெட்டர்ஸால் எழுதுவோம். அதாவது A கான்குரன்ட் B இன்ட்டு mod n. ஏங்கிறது என்னது? இங்கே டிவைடண்ட் தானே, அது ஏங்கிறது டிவைடண்ட், பிங்கிறது என்னது? ரிமைண்டர், அந்த என்னங்கிறது என்னது? டிவைசர். ஓகேவா? அதான் எழுதியிருக்கோம். A கான்குரன்ட் B இன்ட்டு mod n. இதான் கான்குரன்ஸ் மாடுலோக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது. ஓகேவா? A கான்குரன்ட் B இன்ட்டு mod n. ஓகேவா? அது A கான்குரன்ட் Bங்கிறது இருக்குல்ல, ஏங்கிறது என்னென்னா அந்த டிவைடண்ட், இந்த டிவைடண்ட் தான் A. கான்குரன்ட் Bங்கிறது இந்த ரிமைண்டர். அதே மாதிரி இது வந்துட்டு டிவைசர் mod nங்கிறது. ஓகே, அப்போ நமக்கு என்னன்னு புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் தெரிஞ்சிட்டாலே போதும். மெயினாக தான் கான்குரன்ஸ் மாடுலோனா 11, அதாவது நமக்கு 11 5ஆல் டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் 1 கிடைக்குது. இது கரெக்டாக டிவிசிபிளாக இருக்குது. என்ன பண்ணால் போதும்? அந்த டிவைடண்ட் கூட ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டா போதும். அதுதான் எழுதணும். அது நம்ம கான்குரன்ஸ் மாடுலோவில் 11, இதை வந்துட்டு கான்குரண்ட்னா 3 ஈக்குவல், கான்குரண்ட் 1 டிவைட் பண்ணுறது mod 5. அதே நமக்கு அந்த கான்குரன்ட் மாடு ஃபார்முலாவில் எழுதும்போது A கான்குரன்ட் B mod n. ஏங்கிறது என்னது? அந்த டிவைடண்ட், கான்குரன்ட் Bங்கிறது ரிமைண்டர், mod n என்னங்கிறது டிவைசர். அது எழுதியிருக்கோம். இதுவே நம்ம வந்து இந்த லெட்டர்ஸவே வந்துட்டு இந்த மாதிரி எழுதல, எப்படி எழுதலாம்? A - B இஸ் டிவைட்ஸ் n. அதானே, ஏங்கிறது டிவைடண்ட் தானே, 1ங்கிறது ரிமைண்டர், 5ங்கிறது டிவைசர். அதே லெட்டர்ஸில் எழுதும்போது அப்போ என்ன ஆகிடும்? A - B இஸ் டிவைட்ஸ் n. அது இன்னும் வேர்டாக எழுதல. என்னது? A - B இஸ் டிவைட்ஸ் என்னது? A - B டிவைடட் பை n. இது ரெண்டு டிவைட் பண்ணல, அதாவது A - B இது மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை n. என்னால் இந்த டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு கோஷன் தானே கிடைக்கும், ஈக்குவல் டு Q அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த n டிவிஷனாக இருக்க n ஈக்குவல் டு கன்சிடர் வரையும் என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ A - B ஈக்குவல் டு NQ. இந்த -B இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ A ஈக்குவல் டு NQ ப்ளஸ் B. இந்த டேர்ம் பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் படித்தோம்ல, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்ன வந்துச்சு? A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் Rன்னு இருந்ததில்ல, அதே டேர்மில் தான் இது இருக்குது. A ஈக்குவல் டு NQ ப்ளஸ் Bன்னு இருக்குது. இங்கே BQ ப்ளஸ் R ஃபார்மெட் படித்தோம், அதே ஃபார்மெட்டில் தானே வருது.
இல்லையா? ஏங்கிறது என்னது டிவைடட், இங்கே வந்துட்டு கியூங்கிறது கோஷியன், பிங்கிறது டிவைசர், ஆருங்கிறது ரிமைண்டர். இப்படி தான் நம்ம யூக்ளிட்ஸ் அல்காரிதம் படித்தோம். அதே ஃபார்மெட்டில் இது வந்துருச்சா? இப்போது நமக்கு இந்த கான்கரன்ஸ் மாடுலோ இருக்குல்ல, ஏ கான்கரண்ட் பி மாடு என்னன்னு எழுதியிருக்கோம்ல, அது இதே இதுக்கு எழுத என்னது? ஏங்கிறது டிவைடட், பிங்கிறது ரிமைண்டர், என்கிறது டிவைசர். அதே ஃபார்மெட்டில் இப்போ நமக்கு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட் இருந்தாலும் அதுவும் கான்கரன்ஸ் மாடுலோவில் எழுதையில் எப்படி எழுதுவோம்? ஏ ஃபஸ்ட் என்னது? டிவைடட் கான்கரண்ட் ரிமைண்டர். அப்போ ஏ கான்கரண்ட் ரிமைண்டருக்கு இங்கே யூஸ் பண்ணுற லெட்டர் ஆர் இன்ட்டு மாடு. மாட் நமக்கு என்னது? டிவைசர். டிவைசருங்கிறது பி இன்ட்டு மாட் பி. இப்படி தானே வரும் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் தானே வரும். ஏ கான்கரண்ட் ஆர் இன்ட்டு மாடு பி. நமக்கு இப்படி எழுதும் தெரியணும். ஃபார்மேட் இதான். அது அப்போ என்னது? கான்கரன்ஸ் மாடுலோனா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுறது தான். ஓகே, நார்மலாக டிவைட் பண்ணுறது தான் நம்ம அந்த எழுதிட்டு கான்கரன்ஸ் ரூலில் எழுதியிருக்கோம். கான்கரன்ஸ் ரூல் எழுதி அதை வந்துட்டு நம்ம யூக்ளிட்ஸ் அல்காரிதமாகவே எழுதினாலும் அதுக்கு நம்ம எப்படி எழுதலாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இது கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இன்னொரு நம்ம தெரிஞ்சுக்கணும். மாடுலோ ஆப்ரேஷன். மாடுலோ ஆப்ரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு தியரம் இருக்குது உங்கள் புக்லேயும். ஏ பி சி அண்ட் டி ஆர் இன்டிஜர்ஸ் and m is a positive integer such that if a concurrent b into mod m and c concurrent d into mod m, then அதாவது a concurrent b into modulus m ஆகும் c concurrent d into modulus m ஆகும் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ப்ரூவ் கொடுக்கல, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. அதாவது ரெண்டுமே கான்கரண்டாக மாடியமில் இருக்கையில் இதை ஆட் பண்ணையில் இந்த கான்கரண்ட்டுக்கு முன்னாடி ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கிட்ட இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணும். தட் மீன்ஸ் எப்படி? ஏ ப்ளஸ் சி கான்கரண்ட் பி ப்ளஸ் டி இன்ட்டு மாடியம். இதை மைனஸ் பண்ணோம்னா ஏ மைனஸ் சி கான்கரண்ட் பி மைனஸ் டி இன்ட்டு மாடியம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ இன்ட்டு சி கான்கரண்ட் பி இன்ட்டு டி மாடியம். இப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். நீ சம்ஸ் யூஸ் பண்ணல இதெல்லாம் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக எது தெரிஞ்சுக்கணும்? இந்த இது தெரிஞ்சுக்கணும். கான்கரன்ஸ் மாடுலோனா என்னது? ஏ கான்கரண்ட் பி இன்ட்டு மாட் என். ஏங்கிறது டிவைடட் கான்கரண்ட் ரிமைண்டர் இன்ட்டு மாட் என்னங்கிறது டிவைசர். ஓகே.